அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 7/7/2025 முதல் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என பொதுமக்களை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று இருந்து 2 நாட்களுக்கு மக்களை சந்திக்கும் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் நேற்று திண்டுக்கல், நிலக்கோட்டை மற்றும் நத்தம் பகுதியில் நடந்தது. நத்தத்தில் இருந்து திண்டுக்கல் வரும் பொழுது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் தேவர் சமுதாயத்தையும் முக்குலத்தோர் சமுதாயத்தையும் வஞ்சிக்கிறீர்கள், 10.5% எங்களை ஒதுக்கிவிட்டீர்கள் என்று கூறி அவரது வாகனத்தை வழிமறித்தனர். அதேபோல் திண்டுக்கல்லில் இருந்து சின்னாலப்பட்டி வரும் வழியில் சின்னாலப்பட்டியில் அதேபோல் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் முக்குலத்தோர் சமுதாயத்தை தொடர்ந்து வஞ்சிக்கிறார்கள் என்று கூறியிருந்தனர். இந்நிலையில் சின்னாலப்பட்டி பூஞ்சோலையில் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களிடம் பேசினார். பேசும் பொழுது தொடர்ந்து தமிழகம் சட்டம் ஒழுங்கில் சீர்கெட்டு வருகிறது. இந்நிலையில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்றால் அது அதிமுக ஆட்சியால் மட்டுமே நடைபெறும். மேலும் தற்போது தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என வாழ்ந்து காட்டிய தேவர் பெருமகனாருக்கு மதுரை விமான நிலையத்திற்கும் அதேபோல் மத்திய அரசை வலியுறுத்தி அவருக்கு தேசிய விருதும் வழங்குவதற்கு பாரத ரத்னா விருது வழங்குவதற்கும் நாங்கள் கோரிக்கை வைப்போம் என்று கூறினார். தொடர்ந்து முக்குலத்தோர் சமுதாயம் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தற்போது முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதும் மற்றும் மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைப்பது இப்பகுதியில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தது. அதேபோல் அவர் பேசும் பொழுது சென்னை டிஜிபி அலுவலகம் முன்பே ஏர்போர்ட் மூர்த்தி என்பவரை சிலர் கடுமையாக தாக்கினர். இதிலிருந்தே தெரிகிறது டிஜிபி அலுவலகம் முன்பே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கேடாக தமிழக அரசு வைத்துள்ளது என்பது தெரிய வருகிறது. மேலும் பேரூராட்சியின் தலைவரே திருட்டு வழக்கில் சிக்கியுள்ளார். தொடர்ந்து தமிழகத்தில் பட்டப்பகலிலே மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசுகின்றனர், சட்டம் ஒழுங்கு சரியில்லை என தொடர்ந்து பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் உள்ள திமுக கட்சியினருக்கு அதேபோல் மூத்த கட்சியினருக்கு முன்னுரிமை வழங்குவது கிடையாது. இங்குள்ள பெரியசாமிக்கு கூட உதயநிதி எந்த ஒரு மரியாதையும் வழங்குவது கிடையாது, அவர் ஓரம் கட்டப்பட்டுள்ளார் என்று கூறினார். மேலும் அதேபோல் திமுக ஆட்சி என்பது வாரிசு அரசியலை பின்பற்றி வருகிறது. இங்குள்ள பெரியசாமி அவரது மகன் செந்தில்குமார் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதேபோல் KN நேரு அவரது மகன் எம்பியாக இருக்கிறார். துரைமுருகன் மகன் எம்பியாக இருக்கிறார். தொடர்ந்து இங்கு வாரிசு அரசியல் நடைபெற்று வருகிறது. திமுக என்பது கட்சி அல்ல, கார்பரேட் நிறுவனம். அதேபோல் திமுக ஆட்சியில் ஏழை பெண்களுக்கு திருமண தொகை என்பதை நிறுத்தி வைத்துள்ளனர். இதை தொடர்ந்து அதிமுக ஆட்சி 2026 துவங்கிய உடன் திருமண உதவி தொகை உடனடியாக வழங்கப்படும். தாலிக்கு தங்கம் திட்டம் நிறைவேற்றப்படும். 10 ஆண்டுகளில் 12 லட்சம் பேருக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்துள்ளோம். மேலும் 2026 ஆட்சியில் மணப்பெண்ணுக்கு பட்டுச்சேலை, மணமகனுக்கு பட்டு வேட்டி கொடுக்கப்படும். கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் லேப்டாப் வழங்கப்பட்டது, அதை நிறுத்தியுள்ளனர். மீண்டும் அதிமுக ஆட்சியில் லேப்டாப் வழங்கப்படும். அதேபோல் இலவசமாக நாங்கள் ஓராண்டு விலையில்லா பொருட்களான அரிசி, சர்க்கரை, எண்ணெய் கொடுத்தோம், அதையும் மீண்டும் எங்களது ஆட்சியில் வழங்குவோம். தொடர்ந்து எந்த திமுகவில் அமைச்சர் பெரியசாமி கட்சிக்காக எவ்வளவு உழைத்தாலும் முன்பு ஒரு நிகழ்ச்சியில் மனு வாங்கினார். அப்போது உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தற்போது ஓரமாக உட்கார வைத்து விட்டனர். திமுகவில் உழைப்பவர்களுக்கு ஓரமாகத்தான் இடம் கிடைக்கும். அப்போது மக்களிடமும் மனு வாங்கி கொண்டு போனார். பிரச்சனை இன்னும் தீர்த்து வைக்கப்படவில்லை. டெல்லியிலும் அதேபோல் திமுக குடும்பத்தினர் தலையே ஓங்கி வருகிறது. அங்கு கனிமொழி தலைவராக இருக்கிறார். இங்கு உதயநிதி அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறார். தொடர்ந்து திமுகவினர் மக்களை வஞ்சித்து வருகின்றனர்.
ஆனால் அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சாதாரண நபரையும் அமைச்சராக்கினர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிந்த ஒரு பெண் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் பெயிண்ட் அடிப்பவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். ஏழைகளை எம்எல்ஏவாக தேர்வு செய்யும் ஒரே கட்சி அதிமுக கட்சி என தொடர்ந்து பேசினார். மேலும் அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சியில் அமல்படுத்த திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் 2026 கொண்டு வரப்படும். ஏழை விவசாய தொழிலாளர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், மீனவ மக்கள் என அனைவர்களுக்கும் கான்கிரீட் வீடுகள் அரசு சார்பாக கட்டி கொடுக்கப்படும். மனைகள் இல்லாதவர்களுக்கு கூட மனைகள் வாங்கி வீடுகள் கட்டித்தரப்படும். மேலும் ஏரி குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்படும் என்று தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசினார். மேலும் இவரின் பேச்சில் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருதும், அதே போல் மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைப்பதற்கு மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறோம் என்பதும், தற்போது செங்கோட்டையன் பிரச்சனை, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பிரச்சனை என தொடர்ந்து அதிமுகவில் எதிர்ப்பலைகள் தொடர்ந்து வந்த நிலையில் முக்குளத்தூர் சமுதாயமும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 இடங்களில் நேற்றும் இன்றும் எதிர்ப்பு குரல் எழுந்த நிலையில் தற்போது இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் என்பது எப்படி என பொதுமக்களும் பேசி செல்லும் சூழ்நிலையும் உள்ளது. தற்போது தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரத்திற்கு பொதுமக்களை சந்திக்கிறதற்காக எடப்பாடி பழனிசாமி செல்கிறார். தமிழ்நாடு குறிப்பா தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்கா வாழும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு. அதே போல தென் மாவட்ட மக்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசியம் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து காட்டிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சியை அதிமுக கட்சி செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.